மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக இந்து அமைப்பினர் தாக்கல் செய்த வழக்கில் கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர்களில் ஒருவரான ராம ரவிக்குமார் என்பவரை தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரர் CISF பாதுகாப்புடன் சென்று தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் மனுதாரருக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதற்கிடையே நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அம்மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே CISF-ஐ பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டது என்றும், யாரையும் தண்டிக்கவில்லை, வழக்கு நிலுவையில்தான் உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மத நல்லிணக்கம் என்பது இருதரப்பும் இணைந்து தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதிலும் செய்ய அனுமதிப்பதிலும் தான் உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் 5 பேர் CBI அலுவலகத்தில் ஆஜராகினர். பிரேத பரிசோதனை செய்தபோது எத்தனை டேபிள்கள் இருந்தது, பிரேத பரிசோதனை செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு உள்ளிட்ட கேள்விகளுக்கு விளக்கமளித்தனர். இதேபோல ADSP ஜெயச்சந்திரன் மற்றும் தனிநபர் 2 பேரும் விசாரணைக்காக ஆஜராகினர். அரசு மருத்துவர்கள் 5 பேர் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் யுரேகா, கரூர் சரக DSP செல்வராஜ் ஆகியோரும் வருகை தந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கல்லூரிக்கு சென்ற 2 மாணவிகள் காணாமல் போன நிலையில் திருச்சி புதிய பேருந்து நிலையத்தில் கண்டறியப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்து தப்பிச் சென்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.